ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து இசேவை மையத்தில் உள்ள சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் வந்து நம்ம டெய்லி ஜாப்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான சர்டிஃபிகேட், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள், ஜஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும், அவ்வளோ நேரம் கூட ஆகாது. 2 நிமிஷம் தான் ஆகும். ஒரே நாளில் நம்ம வந்து சர்டிஃபிகேட் எடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து ஒர்க்கிங் டேஸாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம இப்போ இன்றைக்கி அப்ளை பண்ணோன்னா நாளைக்கு கிடச்சிரும். அதுவே நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி அப்புறம் சண்டே 2 நாள் லீவாக இருக்கிறதுனால உங்களுக்கு மண்டே கிடைக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதனால் ஒர்க்கிங் டேயாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நாளே நமக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் கிடச்சிரும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ பாருங்கள், எப்பவும் போல் நம்ம சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணுறது மாதிரி TNEGA, அதாவது அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள் கூகுளில் TNEGA சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரும். துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு. அதில் நீங்கள் வந்து பயனாளர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு லாகின் ஐடி கொடுத்துருப்பாங்க, அதை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சர்ச்சில் போய் நேட்டிவிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஒன்று வரும், அதை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு ப்ரொசீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பரை இதில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு அதில் கேன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது கீழேயே காமிச்சு கொடுத்துரும். சப்போஸ் அதில் இல்லைன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் ஆதார் கார்டு நம்பர் போட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், சர்ச் கொடுத்தோன்னே நமக்கு என்ன பேர், அவங்க அப்பா பேர் என்னது, ஃபோன் நம்பர் என்னது, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பேஜ்லேயே வந்துடும். இதில் கீழே ரிட்டர்னிங் ஆதார் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ரெண்டையுமே கொடுத்துட்டு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ்ட்டு நம்பர் ஒரு 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பருக்கு OTP போகும் அப்படிங்கிறதுக்காக அந்த நம்பரை பார்த்து நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பரை செக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், ஜென்ரேட் OTP. இந்த ஜென்ரேட் OTPயை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். OTP வந்து நம்ம எந்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு வந்து சென்ட் ஆகும். அதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ OTP போட்டோன்னே நெக்ஸ்ட்டு ஒரு பேஜுக்கு போகும் பாருங்கள். ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த பேஜில் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று தெரியுதா, அதில் வந்து 2 கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து எந்த இதில் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறீங்க அப்படின்னு, இப்போ நீங்கள் பிறந்த இடத்த வச்சு கேட்குறீங்களா, இல்லைனா இப்போ நீங்கள் இருக்கிறத வச்சு நேட்டிவிட்டி வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா அப்படின்னு எதிர் ஒன்றை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. 2 இதுலேயுமே. இப்போ நீங்கள் பர்த் படி, அதாவது பிறந்த இடத்த வச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் உள்ளதை சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் இப்போ இருக்கிற இடத்த வச்சு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கிற இடத்த வச்சு எனக்கு வேணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அவங்க சொன்னது என்னென்னா, எனக்கு பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி, அதாவது பிறந்த இடத்துல இருந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் நேட்டிவிட்டி பை பர்த்னி கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து பிறந்த இடத்த வச்சு அந்த சர்டிஃபிகேட் வரும். இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டா போதும். இனி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு, பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுவோம். ஃபோட்டோவை இப்போ நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். ஆதார் கார்டும் கொடுத்துக்கலாம், வேறு எதுவும் நம்ம அட்ரஸ் இருக்கிற மாதிரியும் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3வது பர்த் சர்டிஃபிகேட், டாக்குமெண்ட் நம்பர் 3 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எனக்கு அவங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதனால் இனிஷியல் மாற்றணும் அப்படிங்கிறதுனால கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டில் வேறு இனிஷியல் இருந்தனால நான் வந்து 2 சர்டிஃபிகேட்டையுமே அப்ளை பண்ணி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. அதனால் நான் பர்த் சர்டிஃபிகேட்டில் 2 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் 1 தான் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ணிக்கலாம். இதையும் அப்லோட் பண்ணிட்டோம்னா நமக்கு டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிஞ்சிடும். மேக் பேமெண்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் மேக் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அது ஒரு பேஜுக்கு போகும். அதில் வந்து UPIன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த UPIயை நீங்கள் கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒப்புகை சீட்டு வந்துடும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து இது எப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒப்புகை சீட்டம் வந்துருச்சு. நீங்கள் வந்து மேக் பேமெண்ட் பண்ணும்போது அதில் வந்து ஒய்ஃபை கட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பேக் வாங்க. இல்லை பேக் வரவே செய்யாதீங்க, பாருங்கள் கொஞ்சம் நேரம். ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது வந்து நெக்ஸ்ட் நாள், அதாவது 17ஆம் தேதி வந்தது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பையனோடது 17ஆம் தேதியே வந்துருச்சு. ஸோ ஒரு நாள்லேயே கிடச்சிருச்சு. இதை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.